அரசியல் காழ்ப்புணர்ச்சி எந்த அளவுக்கு வேலை செய்யும், தொடர் தோல்வி எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை மாற்றும், இதுக்கு மேலும் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோபம், அந்த விரக்தியின் விளிம்பா தான் நான் இதை பார்க்குறேன். இன்க்ளூடிங் மீ. அதாவது இப்போ நான் சொல்றதே பாருங்க, என்னையும் சேர்த்து தமிழில் சுத்தமாக பேசுவதற்கு ஆள் இல்லை, வெகு சிலர் மட்டுமே இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு. அதிகாரம்னாலே பிடிக்காது. அதில் முக்கியமாக 2 அதிகாரம் பிடிக்காது. இவர் 133 அதிகாரம் எழுதி வச்சிருக்காரு. ஸோ 2-3 அதிகாரம் உங்களுக்கு லிஸ்ட்லேயே வராது. ஒரு காலத்தில் மாதிரி தீட்சித் கேட்டாங்க, அப்புறம் விராட் கோலி கேட்டாங்க, இப்போ மோடியே கூட கேட்பாங்க போல இருக்கு, மோடி எங்ககிட்ட குத்துருங்க அப்படின்ட்டு. பதிலுக்கு நாம என்ன அசிமுனிரை வச்சுக்க முடியும்? கருமம். ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்க தான் சொல்லணும். அவர் அமெரிக்காவுக்காக இதெல்லாம் செய்கிறார். அவருக்கும் தனிப்பட்ட முறையில் மோடி மீது பெரிய மரியாதை உண்டு. நீங்க பார்க்கும் ட்ரம்ப் சிறந்த ஒரு பிசினஸ் மேன். அவர் அமெரிக்காவுடைய தோல்வியை தள்ளி போடுகிறார். நேட்டோ காலியாவது, இயூலேருந்து எக்ஸிட்டு, இப்போ மத்திய கிழக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற மேற்கு ஆசியாவிலிருந்தும் அவர்கள் வெளியேறுகிறார்கள். இப்போ இந்தியா விட்டா வேற வழியே கிடையாது ராஜா உனக்கு. இளையபாரதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான நம்ம கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார். மோடி அவர்கள் இந்தியாவுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்றாரு, செய்யறாரு. ஆனா பாகிஸ்தானில் கூடிய தீவிரவாதிகளாகட்டும், மற்ற நாட்டில் தீவிரவாதிகள் கூட மோடி அவர்களை பார்த்து தீவிரவாதின்னு சொன்னது கிடையாது சார். ஆனா இங்க இந்தியாவில் இருக்கிறவங்க ஏன் மோடி அவர்களை பார்த்து தீவிரவாதி அது வாபஸ் வாங்கிக்கிறான்னு வச்சுக்கோங்க சார். எதுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க வாயில வருது? ஒரு நாட்டின் பிரதமர் மட்டும் இல்லாமல் விஸ்வகுருன்னு நம்ம சொல்லக்கூடியவர் ஏன் சார் அந்த அளவுக்கு? அரசியல் காழ்ப்புணர்ச்சி எந்த அளவுக்கு வேலை செய்யும், தொடர் தோல்வி எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை மாற்றும், இதுக்கு மேலும் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலேயும் போய் எலெக்ஷன்ல என்ன தோத்து தான் போவோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஒரே ஆப்ஷன் தோத்து தான் போவோம்னா, அந்த கோபம், அந்த விரக்தியின் விளிம்பா தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நவாஸ் ஷெரீப் கூட இந்த வார்த்தையை சொல்ல, இம்ரான்கான் கூட சொல்ல, ஓகேவா? இதை இவர் சொல்லுவார் நான் எதிர்பார்க்கல. இன்னொரு விஷயம், இது அதாவது அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க சொல்றதுக்குன்னு, டீ கடைக்காரன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க, ஓகேவா? அதனால தான் நம்ம ஜெயிச்சோம். அது வேற சொன்னவங்களாம் இருக்காங்க, ஓகேவா? ஸோ டீ கடைக்காரன் சொன்னதுனால தான் ஜெயிச்சார் அவர், ஓகே? எதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்றியோ அதெல்லாம், குடும்பமே இல்லை உனக்கு, 100 கோடி பேர் சொன்னான் என் குடும்பம், நம்ம எல்லாருமே சொன்னோம் என் குடும்பம் தாண்டா அவர் அப்படின்ட்டு, என் சித்தப்பா அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி ஒரு, அதாவது மொத்தமே உறவு தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை உங்களால் ஜெயிக்க முடியாது. ஸோ அப்போ வேற என்ன பண்ண முடியும்? ஸோ விரக்தியின் வெளிப்பாடு, விரக்தியின் உச்சத்தில் அந்த வார்த்தை வந்திருக்கிறது, அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்க தோல்வி தான், வேற வழியே கிடையாது. 2029 திரும்பவும் தோல்வியை தான் சந்திப்பாங்க அவங்க. இதுக்கு மேலே வரக்கூடிய இந்த தேர்தல்லையும் அவங்க அப்படிதான் இருக்காங்க, இறங்க முகமாக தான் இருக்காங்க. எங்கள் துரந்தரே ஒன்றுமே சொல்லிங்களேங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, எங்கள் அம்சாவே ஒன்றும் சொல்லாமல் உட்காந்துருக்காரு அப்படின்னும் போது, இவர் ஏன் ஜம்ப் தகன்னு சொல்ல, இவர் ஏன் அது மாதிரி வார்த்தையை விட்டாருன்னா, அவர் மேபி அந்த பொறுப்புல இருக்காரு. எங்க ஆளு அதெல்லாம் கவலையப்பட மாட்டார். பொறுப்பு இல்லையோ, டிரான்ஸ்லேட்டர் தப்பா சொன்னா கூட அவருக்கு தெரியாது. இவ்வளோ நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. மோடி அவர்களுக்காக மொழிபெயர்க்கும் போது, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்காக மொழிபெயர்க்கும் போது சில சமயத்தில் தப்பு நடக்கும். அப்போ நான் நினைக்கிறேன், அமித்ஷா அவர்கள் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல. தமிழில் சொல்லும் போதே, நான் சொல்ல வந்தது வேற, நீங்க டிரான்ஸ்லேட் பண்றது வேற, நான் சொன்னது ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, திரும்ப டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அவங்களுக்கு கூட தமிழ் புரியும் போல இருக்கு. அதை கத்துக்கிறதுக்கு முனைப்பு எடுக்கிறாங்க. எத்தனை முறை பாரத பிரதமர் திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்கிறார், எத்தனை இடங்கள்ல காமிச்சிருக்காரு, எல்லா இடத்துலையும் காமிச்சிருக்காரு. தமிழ் ஓட்டுக்காக அதை செய்யணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு அளவுக்கு தான், ஓகேவா? சும்மா எல்லாத்துக்கும் ஓட்டு அரசியல்னா, அவருக்கு சில தனிப்பட்ட முறையில் தமிழ் மீது பற்றி இருக்கிறதுன்னா உங்களுக்கு ஒத்துக்க மனசு இல்லைன்னா விட்டு போயிருங்க. அதுக்காக சும்மாலாம் சேர்த்த வாரி அடிக்காதீங்க. சும்மா அவருக்கு தமிழ் பிடிக்காது, ஓட்டுக்காக பண்றாருன்னா, தோத்துக்கிட்டே இருக்காரு. 3 எலெக்ஷன்ல ஒரு எலெக்ஷன் கூட ஒரு பெருசா ஜெயிக்கல. இருந்தாலும் அவர் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குது, இத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு, எவ்வளோ இருக்கு. ஏன் இது மேல அவருக்கு தெரியுது, அவர் சொல்றாரு, இன்க்ளூடிங் மீ. அதாவது இப்போ நான் சொல்றதே பாருங்க, என்னையும் சேர்த்து தமிழில் சுத்தமாக பேசுவதற்கு ஆள் இல்லை, வெகு சிலர் மட்டுமே இருக்கிறார்கள், அவ்வளோதான். அப்படிதான் இருக்கு. ஆங்கிலம் கலக்காம என்னால் பேச முடியல, ஓகேவா? அப்படிதான் தமிழ் வளர்ந்துருக்கு இங்கே, இதான் உண்மை. மேபி என்ன சொல்றது, 10 மணி நேரம் தொழில் காரணமாக ஆங்கிலத்தில் அதனால போச்சுன்னு சொல்லுவேங்க. அவருக்கு தலையெழுத்து இல்லைல்ல, அவர் ஹிந்தியில சொல்லலாம், இல்லை இங்கிலீஷில் சொல்லலாம். அவர் ஏன் தமிழ் எடுக்கிறாரு?
அது தொன்மை, தமிழின் தொன்மைன்னு இருக்கு, அது அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவர் எடுத்து பேசுறாரு. உலக பொதுமறை அப்படின்னா அவர் குஜராத்னா அவருக்கு சேர்த்துதாங்க. உலக பொதுமறை எல்லாருக்கும். உங்களுக்கு வேணா 2-3 அதிகாரம் பிடிக்கும், அதிகாரம்னாலே பிடிக்காது, அதுல முக்கியமா 2 அதிகாரம் பிடிக்காது. இவர் 133 அதிகாரம் எழுதி வச்சிருக்காரு. ஸோ 2-3 அதிகாரம் உங்களுக்கு லிஸ்ட்லயே வராது. அப்ப என்ன பண்ணுவாங்க? எந்த மாதிரி அதிகாரம் சார்? வேணாம் விடுங்க. கல்லுண்ணாமை அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கே பொருந்தாதுன்னு வச்சுங்க. ஏன்னா இன்க்ரீஸ் தான் இருக்கு லிஸ்ட். ஓகேவா? நடுவில் வந்து இந்த பாண்டிச்சேரியில இருந்து வேற ஏதோ அலௌடு இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதுவும் விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி 2-3 அதிகாரம்லாம் இருக்கு, அதெல்லாம் இங்க வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா எடுத்துடலாம், திருக்குறள்ல வந்து 130 மாத்திடலாம். ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிடிக்காதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 130 அதிகாரம் என்ன வச்சுங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா. சரி, அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா அவர் வந்து திருக்குறளை படிச்சு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் இதெல்லாம் இருக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்றாரு. ரஷ்யாவுக்கு போகும்போது ரஷ்யாவில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய நூல்கள்லாம். ஸோ அந்த மாதிரி திருக்குறளை கொடுக்கணும்னு அவர் எடுத்துட்டு போறாரு ஒவ்வொன்றதையும். ஸோ இங்க விஷயம் வந்து என்னன்னா, அவருக்கு பிடிச்சிருக்கு, இங்க இருக்கிறவங்களுக்கு அவருக்கு பிடிச்சிருக்குன்றது பிடிக்கலையோ, இல்ல உண்மையிலேயே தமிழ் மேல பற்று இல்லையோ, அதன் காரணமாக இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. ஸோ இது வந்து இல்ல சார், எதுக்காகனா ஏன்னா இது இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, அங்க பாருங்க மோடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரே வந்து ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லிட்டாரு. சொல்லட்டுமா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் மோடியை விரும்புகிறார்கள். ரஷ்யாவில் மோடிக்கு ஃபேன் கிளப்பே இருக்கு, மோடிஜிக்கு. சைனாவிலேயே இருக்குங்க. ஓகேவா? எல்லா இடத்துலையுமே அவருக்கு ஃபேன் கிளப் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய 4 பேர் வந்து எனக்கு சொல்லுது, அவங்கள அளவுக்கு நம்ம இறங்கி போகணும்னு அவசியம் இல்லை. உலகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. பாகிஸ்தான்லேயே கேட்குறாங்க மோடியை குத்துருன்னு, விராட் கோலியை கேட்ட மாதிரி. விராட் கோலியை குத்துரு. ஒரு காலத்தில் மாதுரி தீட்சித் கேட்டாங்க, அப்புறம் விராட் கோலி கேட்டாங்க, இப்போ மோடியே கூட கேட்பாங்க போல இருக்கு, மோடிஜி எங்ககிட்ட குத்துருங்க அப்படின்ட்டு. பதிலுக்கு நாம என்ன அசிமுனிரை வச்சுக்க முடியும்? கருமம், ஃப்ரீயாக கொடுத்தோட வானம் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மோடிஜியோடைய கீர்த்தியை யாராலும் கெடுக்க முடியாது. மோடிஜி அப்படின்றவர் ஒரு பெரிய ஒரு தலைவராக, உலகத்தின் மிக முக்கிய தலைவராக உருவெடுத்து விட்டார். அவரை வந்து இவங்களால பொறுத்துக்க முடியல. இவங்களுடைய தோல்வி, தொடர் தோல்வியின் உச்சத்தில் விரக்தியில் வந்த வார்த்தை தான் அது. நீங்க தனியா போய் அவரே கேட்டீங்கனாலே அவரே ஒத்துப்பாரு, ஆமாங்க தெரியாம பேசிட்டேங்க, அதனால்தான் வாங்கினது. ஆனா அது வாய் தவறி கூட அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது. அதாவது நடுவில் வந்து அதான் சொன்னேன், பாகிஸ்தான்ல கூட இந்த மாதிரி வார்த்தை வரல அப்படின்னும் போது இதை வந்து இந்த கட்சி தொடர்ந்து செய்கிறது, இதை கொஞ்சம் மாற்றி நடத்துவது நல்லது. ஓகே சார், கடைசி ஒரு சின்ன கேள்வி சார். அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் மோடி அவர்களிடம் பேசினா நல்லா கன்வர்சேஷன் நல்லா போச்சு, மோடி அவர்களும் இங்கே ட்விட்டரில் போட்டார். உடனே என்ன சார், இந்தியா வந்து ஹெல் ஹோல் அப்படின்றாரு. என்ன சார் அவர் பிரச்சனை? கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றி சொல்லுவார். அவரு அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் தலைவர் மாதிரியே தான் அவரும் இருக்காரு. ஸோ எங்க போனாலும் மோடியை கேட்குறாங்க, எங்க மோடிக்கு புகழ் அவருக்கு மீனிங் தெரியுமா? டு பி ஃப்ராங்க், அவருக்கு தெரியாமலாம் இல்லைங்க. நரகம்ன்ற இந்தியாவா சார் நரகம்? அதுதான் சொல்றேன், அவருக்கு தெரியும். அவர் தெரியாமல G7 மீட்டிங் நடந்தது கனடால, இந்தியாவுக்கு அழைக்க கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. மார்க் கார்னி வந்து கூப்பிட்டார் வாங்கன்னு சொல்லிட்டு, இவர் போய் அங்கே இறங்கினாரு. ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க, குரூப் ஃபோட்டோ. முடிஞ்சோடனே என் ஊரில் பிரச்சனைன்னு போயிட்டார், மீட்டிங்லேயே இல்லை. ஸோ மார்க் கார்னியும் மோடி அவர்களும் ஒன்றா உட்காந்து பேசினாங்க. சரியா? இவருக்கு போயிட்டாரு ஊருக்கு போயிட்டு, நீ அங்கேருந்தா அசீம் முனீர் பக்கத்தில் வச்சு நீ வரியா பேசலான்னு கேட்டாரு. ஞாபகம் வர முடியாது போயான்னு சொல்லிட்டு. தட் இஸ் த ப்ராப்ளம். புரியுதா? ஸோ இங்கே விஷயமே அதுதான். அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் அமெரிக்காவுக்காக இதெல்லாம் செய்கிறார். அவருக்கும் தனிப்பட்ட முறையில் மோடி மீது பெரிய மரியாதை உண்டு. நீங்க பார்க்கும் ட்ரம்ப் வந்து சிறந்த ஒரு பிசினஸ் மேன். அவர் அமெரிக்காவுடைய தோல்வியை தள்ளி போடுகிறார். அவர் செய்யக்கூடிய பல காரியங்கள் இன்று, நான் திரும்ப சொல்றேன், என்னை திட்டட்டும், நிறைய பேர் திட்டினா இருப்பான். நான் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனால் அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அமெரிக்காவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தான். அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்பை விட்ட ஆள் கிடையாது, வேற ஆள் இருந்தால் காட்டுங்க. ஸோ ட்ரம்ப் தான் அடுத்து வரப்போறாரு. ஆனால் அவராலையும் சரி பண்ண முடியாதுன்ற சேர்த்து தான் சொன்னேன். நான் ட்ரம்ப் வந்தால் பாலாரம் தேனார் ஓடும், உலகம் அமைதியாக இருக்கும்லாம் சொல்ல. நான் ரொம்ப கிளியராக சொன்னது என்னன்னா, ட்ரம்ப் தான் ஒரே ஆடு, அங்கே வேற வழி கிடையாது. ஓகே, அந்த ஆடை வச்சு தான் ஓட்டணும். ஓகேவா? ஆள் இல்லை. ஓகேவா? அதை வச்சு தான் ஓட்டணும், வேற வழியே கிடையாது அவங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்து வரப்போகிறேன், இதை விட பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறான். ஸோ அதனால இந்த வண்டியை இப்படி தான் ஓட்ட முடியுன்றத வேற வழி இல்லாமல் அவர் காமிச்சுன்னு இருக்காரு. அதனால இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய பேசுவார். ஓகேவா? இந்தியா மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவர் பேசுவது அப்படின்றது வந்து அவர் சான்ஸ் வெயிட் பண்ணுறாரு. ஏதாவது நம்ம திரும்ப பேசணும்னா நம்ம மேலே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. இந்தியா அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நீ இது எதுக்காக பேசுறேன்னு எனக்கு தெரியும் ராஜா, நீ பேசுறதெல்லாம் பேசு, நான் உனக்காக நல்லதே செஞ்சுட்டு இருப்பேன். உன்னால என் மேலே எந்த ஒரு சேர்த்தையும் வாரி அடிக்க முடியாது. நீ என் மேலே அடிக்கிற சேரு உன் மேலே தான் தெரியுது திருப்பி. நான் கரெக்டாக பிடிச்சின்னு தான் நிற்கிறேன், நான் கொடையை பிடிச்சி நிற்கிறேன்.
அடிக்கிறதெல்லாம் உன் மேலே தான் தெரிக்குது, உன் மக்களே உனக்கு பார்த்து பதில் சொல்லுவாங்கன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, அமெரிக்க மக்களும் சரி ட்ரம்ப்புக்கும் சரி இந்தியா முக்கியம்னு தெரியும். ஆனால் அவங்களே சொன்னது என்னன்னா, சைனாவிடம் செய்த தவறை இந்தியாவிடம் செய்ய மாட்டோம். அவங்களுக்கு இந்தியா வளர்றது பிடிக்கல, வேற வழி கிடையாது. ஏன்னா இந்தியா இப்போதைக்கு சென்ட்ரல் ஸ்டேஜில் தான் இருக்கு, ஓகேவா? அவங்க சைனா பக்கமும் சாய முடியல, ஐரோப்பா பக்கமும் சாய முடியல, 5 ஐஸும் போயிடுச்சு, நேட்டோ காலியாகுது, இயூலேருந்து எக்ஸிட்டு, இப்போ மத்திய கிழக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற மேற்கு ஆசியாவிலிருந்தும் அவர்கள் வெளியேறுகிறார்கள். இப்போ இந்தியா விட்டா வேற வழியே கிடையாது ராஜா உனக்கு. அப்போ இருக்கும் போது நீ இப்படி பேசுறன்னா, ஸோ நீ எந்த இடத்துல அமெரிக்காவை தள்ளுறன்னு அமெரிக்கா மக்களுக்கு தெரியும். அதனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அடுத்து ஜனாதிபதி ஆவார் என்று சொல்லப்படுகின்ற அந்த கேண்டிடேட்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க ட்ரம்ப்பை. நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, முதல்ல அவனை இறக்குன்ற அளவில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய பதவியை பறிப்பதற்கான மசோதாவை பாஸ் செய்யுங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஆப்போசிஷன் கூட பீஸ் பிரைஸ் கொடுங்க, இவருக்கு இந்த பேர் வைங்க வேற அப்படின்னு வழியே கிடையாது. அமெரிக்கா அதான் சொன்னேன், அமெரிக்காவுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? அமெரிக்காவில் பைபார்ட்டிசான் ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இங்கே இருக்கிற மாதிரி எதிரி கட்சியெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே புட்டின் அவர்கள் சொல்லுவார், நான் அமெரிக்காவோட திறந்த மனதோடு ஓப்பன் மைண்டோட நான் போய் பேச போனேன், எல்லாமே கரெக்டாக தான் முடியும், பிரசிடென்ட்டும் கரெக்டாக தான் ஒத்துப்பாங்க. ஆனால் கருப்பு சூட்டு போட்ட 4 பேர் வருவான், அந்த 4 பேர் வந்தோன்னா இவன் தான் பேசினான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடும். அவன் சொல்கிறதான் அவங்க கேட்பாங்க கடைசியில். அதனால் இவங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்ற நன்மைக்கு நம்மளுக்கே புரியும். நான் நிறைய பிரசிடென்ட்ஸை பார்த்துருக்கேன். அவர் 2000 இருக்காரு, ஸோ புஷ்லேருந்து பார்த்துருக்காரு, ஓகேவா? புஷ்ஷு, கிளின்டனு, அப்புறமா எல்லாரையும் பார்த்துருக்காருல ஒரு மொத்தத்தையும். ஸோ ஒபாமா, ட்ரம்ப் 1, பைடன் பார்த்துருக்காரு. ஸோ எல்லாருமே இதே ட்ரெண்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அமெரிக்கா யாரால் நடத்தப்படுகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதிபர் பேசுகிறாருன்னா அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட், அவ்வளோதான். அந்த ஸ்கிரிப்டையும் மீறி சில விஷயத்த செய்கிறாரு, அவ்வளோதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் மாட்டி இருக்கிறது. அது மேலும் பூதாகாரமாக்கும். இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சொல்கிறோம். ஆனால் செல்வி சார் கேட்டால் நிறைய சொல்லுவார் போல இருக்குது. மேபி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவரு நிறைய விஷயத்த அவரால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால் அவர் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கார். ஸோ இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு அவர். இப்போ தான் நம்ம இதை பார்க்குறோம். அது எப்படி அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மற்றபடி அமெரிக்கா ட்ரம்ப்பால் மட்டுமே இப்போது வழி நடத்தப்படும், வேறு வழியே கிடையாது. ஸோ இவரை விட்டா அடுத்து வரப்போகிறோம் இன்னும் மோசமான ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி அது மோசமான நிலைமையில தான் அவர் எடுக்கவே போகிறார் அடுத்த ஜனாதிபதின்றது. அதனால் நாடகம் விடும் வேலை. சார் இந்த மிட் டைம் எலெக்ஷன் சொல்கிறீங்களா சார், அது எப்போ நடக்க போகுது? நவம்பர் மாதம். அதனால் எப்படி ட்ரம்ப் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும்? எந்த ஒரு பில்லுமே இப்போயே அவர் சொல்கிறார், அவர் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் போட்டுட்டு இருக்காரு. எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னா, நான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ஜே ட்ரம்ப் எனும் நான் என்னுடைய அதிகாரத்து வரம்பு கீழ் எந்த ஒரு கேள்வியும் கேட்கப்படாமல் இந்த பவர் இருக்கு, அந்த பவர் அது எக்ஸிக்யூட்டிவ் பவர். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இல்லை சார், இந்தியாவில் அந்த மாதிரி பவர் இல்லை. எல்லாமே நேஷனல் செக்யூரிட்டின்னு சேர்த்தா உண்டு. ஓ ஆமாம் சார். அவர் எல்லாத்துலேயுமே இந்தியா மீது வரி விதிப்பு நடந்ததுல, அது அந்த 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 ஆர்டர் இருக்குல்லையா, அந்த அதிகார அந்த ஆர்டர் போடுறாருல, அதோட எண் 14329 அப்படின்ற ஆர்டரில் தான் இந்தியாவிற்கு டாரிஃப் விதிக்கிறேன். அதில் முன்னாடி நேஷனல் செக்யூரிட்டின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு வரி விதிப்பு நேஷனல் செக்யூரிட்டி. ரஷ்யாவிடம் நான் ஆயில் வாங்கினேன் இதெல்லாம். திஸ் இஸ் ஹவ் அமெரிக்கன் பிரசிடென்ட், அதாவது அவருடைய அதிகார வரம்புன்றது அப்படி இருக்கு. ஸோ அதை மீறி அதை செய்ய முடியாது அப்படின்றதுனால நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி காமிச்சிருவாங்க. அது மாதிரி பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பு, H1B எல்லாமே நேஷனல் செக்யூரிட்டின்ற பேரில் தான் அவர் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. எதையுமே இன்னி வரைக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த அயட்டோலா அலி கமீனி இருக்கார்ல, அவர் மீது வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் இன்று இந்த சைடு வைக்கலாம். அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவர் தான் அது, அதாவது என்ன சொல்றதுன்னா, சர்வ அதிகாரமும் பொருந்தியவர் தான் சர்வ அதிகாரி. ஸோ யாருமே எதிர்த்து கேட்காம, யாருமே கேள்வி கேட்காம நான் பாஸ் பண்றேன்னா சர்வ அதிகாரி இல்லையா? அது இப்போ எங்க இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே சார். சார் அற்புதமான கருத்தில் இளைஞர் பந்தற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.